கோழி மீன் சாப்பிடுவேன் சகோதரி. நானும் அப்படிதானா, நானும் எல்லாம் சாப்பிடுவேன். ஆடு கோழி மீன் காக்கா குண்டு புறா எல்லாமே சாப்பிடுவேன். மனுஷன் சாப்பிடக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நான் சாப்பிடுவேண்ணா. தமிழ்நாடார் நானும் அதுதானா. பெயர் அம்மு. என் பெயர் அன்பு. என் பெயர் வந்து அம்மு. ஹலோ சொல்லுங்க ராஜா பாலு பால். ஓகே வணக்கம். ஓகே அன்பு வணக்கம் வணக்கம். ஓகே அன்பு, ஆனால் அது பக்கத்தில் இருக்கே ஒரு படம், அதுதான் ஓகே இல்லை. என்ன ஏன் அதெல்லாம் முள் இருக்கு அக்கா, அதான் சாப்பிட்டேன். அப்படியா, முள் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டியா ராஜபாண்டி? அப்போ நான் முள் இல்லாத ஒரு மீன் சொல்லட்டா? இறால் மீன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முள் கிடையாது. சரியா, இறால் மீனுக்கு முள் கிடையாது. பிள்ளை சிராவா, ஆமாம், பிள்ளை சிராய்க்கு முள், இறைச்சி மீன் சொல்லுவாங்க, அதுக்கு முள் கிடையாது. ஓகேவா? சாரி. ஓகே அன்பு. நம்ம வந்து நீங்கள் வந்து என்னுடைய பெரிய ஆளா சின்ன ஆளா சொல்லுங்க அன்பு. அன்பழகன் என்னுடைய நீங்கள் பெரியவங்கன்னா அக்கா, சின்னவங்க அப்படின்னா தங்கச்சின்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா அம்மான்னு கூப்பிடுங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. வரும் தேதியில் அண்ணன் சீமோனு. ஓகே ஓகே சாலமோன் அண்ணா. ராஜபாண்டே, முள் இல்லாத மீனெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னமோ அந்த மீன் வாங்கி சாப்பிடுங்க. சரியா? பாட்டு போட்டது யாரு? பாட்டு போடுறவங்க யாரு சொல்லுங்க. செருப்பு போட்டு சாப்பிட சொல்லுங்க, முள்ளு குத்தாது. ஆமாம், இது கூட நல்ல ஐடியாவாக இருக்க. அக்கா, அந்த கேடி பையனி காணும் அக்கா, குழந்தைய பார்க்க போயிட்டான் அக்கா, தெரியலையே. அப்படியா தான் இருக்குமா ராஜபாண்டி? அது குழந்தையாக்குறதுக்குள்ளே தெரியுது. பாரு ராஜபாண்டி, உனக்கு ஒரு டிப்ஸு. சரியா, நீ வந்து மீன் சாப்பிடும்போது செருப்பு போட்டுட்டு சாப்பிடு, மீன் குத்தாது. ஓகேவா? இதை வந்து இவ்வளோ ஒரு அறிவான பதிலை வந்து சொன்னது யாரு நாய்க்கு? சாலமோன் அண்ணா. ஏன்னா எனக்கு அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது. ரொம்ப யோசித்து உனக்காக ஒரு டிப்ஸு சொல்லியிருக்காங்க, நீ ஃபாலோ பண்ணு.